திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு திருப்பங்கள் நிறையா வரும். ஒரு ஏழையாக பார்த்தா ஏழை, பணக்காரனாக பார்த்தா பணக்காரன், அந்த மாதிரி ஒரு சுபாவம் உள்ளவர். குடும்பம் தழைக்கணும் அப்படின்னு சொன்னால் முருகக் கடவுளை தான் வழி. அவருடைய அந்த அஷ்டோத்திரத்திலேயே கடைசியில் சொல்லும்போது வம்சவிருத்தி கராய நமகான்னு ஒரு நாமாவளியே உண்டு. ஜனங்களுக்கு என்ன ஒரு ஆபத்து காலம் வந்தால் கூட உடனே எல்லாம் யாராக இருந்தாலும் சரி டக்குன்னு திருப்பதிக்கு ஒரு 500 ரூபா எடுத்து வை, திருப்பதிக்கு ஒரு 5 ரூபா எடுத்து வை. அந்த திருப்பதிக்கு எடுத்து வச்சதுனாலே அவளுடைய ப்ராப்ளங்கள் 100க்கு 200% அவளுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இப்போ வியாபாரம் ஆரம்பிக்கிறவா, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவா, அவளுக்கெல்லாம் முருகனை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வழிபடுறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு பிஸ்னஸில் ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக நம்மளுக்கு அனுகிரகம். பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததுன்னா துளசி தான். அந்த துளசியை பெருமாளுடைய பாதத்தில் போட்டால் என்ன கேட்குறியோ கொடுத்துருவோம். இன்னைக்கும் அந்த ஊரில் விபூதி ரொம்ப விசேஷம். அந்த இலையில வச்சு கொடுப்பாங்க. ஆமாம். இந்த காஞ்சிபுரம் உள்ளுக்குள்ளே இந்த இன்டீரியராக இருக்கக்கூடிய கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா அந்த திருத்தணி முருகன் தான் குலதெய்வமாக இருக்கும். குலதெய்வமாகவே திருத்தணி முருகன் தான் இருப்பான். குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கிற இடம்னு ஒரு பழமொழியே உண்டு. தமிழை வளர்த்தது அவர். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சுதன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரமௌலி தீட்சிதர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். பெரியவா பற்றி பேசின வீடியோஸ்லாம் நல்ல முறையாக போயிட்டு இருக்கு. அதனை தொடர்ந்து எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லா மாநிலத்திலேருந்தும் சரி ஒரு பகவானை மட்டும் போய் சேவிக்கிறாங்க. சேவிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இல்லாத காசா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வேற யாரும் இல்லை, திருப்பதியில் உள்ள ஏழுமலையான் தான். வெங்கடாஜலபதி கோயிலுக்கு அங்கே போகிறதுக்கு மட்டும் ஏன் மக்கள் இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க? அங்கே போனால் செல்வத்தை நான் மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும், அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், ரிச் பீப்புள்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தங்களால் என்ன முடியுமோ அந்த செல்வமாக அங்கே போய் காணிக்கையாக கொடுத்துட்டு வந்துடுறாங்க. எதனால இவ்வளோ ஒரு கிரேஸ் திருப்பதிக்கு, வெங்கடாஜலபதிக்கு? அதாவது மகாவிஷ்ணுனுடைய பலவிதமான அவதாரங்கள் இருக்கு. நம்ம தசாவதாரத்தை தாண்டி பலவிதமான அவதாரங்கள் இருக்கு. அதுல இந்த பிரசன்ன வெங்கடேஸ்வரர்னு சொல்லக்கூடிய வெங்கடாஜலபதி ரொம்ப விசேஷமான ஒரு தெய்வம். அவர் ஒரு கருணை கடல். அவர் நம்ம எதை கேட்டாலும் இல்லைங்கிறது இல்லாம கட்டாயம் கொடுப்பார். அதே சமயத்துல நம்ம ஒரு காரியம் சக்சஸ் ஆயிடுத்து அப்படின்னாக்கா நம்ம அவரை மறந்துட்டோம்னா கூட நம்மளுக்கு ஞாபகப்படுத்திடுவார். அப்பா நீ என்னை பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னு ஏதாவது ஒரு ரீதியாக நம்மளை அங்கே வரும்படியாக அவர் பண்ணிடுவார். என்னத்தினால அங்கே இவ்வளோ தூரம் தனங்கள் தானியங்கள் செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பிரசன்ன வெங்கடேஸ்வரன்னு சொல்லக்கூடிய வெங்கடாஜலபதிக்கும் குபேரனுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அதாவது வெங்கடாஜலபதியாக இருக்கக்கூடியவர் பூமியில் பத்மாவதி அடையிறதுக்காக மனுஷ பிறவியாக எடுக்கும் பொழுது அவருடைய மாமனார்கிட்ட போய் பொன் கேட்கும் பொழுது, எனக்கு இந்த பத்மாவதியை கன்னிகாதானம் சேர்ந்துக்கோ, விவாகம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டபோது அவர் சொன்ன, நீ ஒரு செல்வந்தனாக இருந்தால் நான் கட்டாயம் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, உடனே குபேரன்ட்ட போய் ஒரு கடன் வாங்குறார். கடன் வாங்கும் பொழுது சொல்கிறார், நீ எனக்கு கடன் கொடு, கலியுகம் முழுக்க அந்த கடன் நான் உனக்கு வட்டியாக கட்டி முடிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லி தான். அப்போ எவ்வளோ இருக்கும் பாருங்க. அந்த காலத்தில் அவர் வாங்கின ஒரு கடன்கிறது இன்னும் கலி முடியறதுக்கே இத்தனை லட்சம் வருஷங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அவர் அந்த மாதிரி குபேரன் கிட்ட அவருக்கு வேணுங்கிற திரவியங்களை வாங்கி இந்த பத்மாவதியை விவாகம் பண்ணிட்டு 7 மலையில் இருக்கக்கூடிய ரொம்ப வசதியான உலகத்திலே இருக்கக்கூடிய 7 மலைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல உட்காந்துட்டு பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார். என்னத்தினால ஜனங்க அங்கே போகிறது அப்படின்னு சொன்னால், பரமேஸ்வரனுடைய அவதாரமாக இருந்திருக்கக்கூடிய ஆதிசங்கர பகவத் பாதாள் அங்கே ஒரு தனாகரேஷனம்னு சொல்லக்கூடிய ஒரு யந்திரத்தை அவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். அந்த தனாகரேஷனத்துடைய யந்திரத்தினுடைய ஃபார்மேட்டை யாரும் இன்னி வரைக்கும் பார்த்ததில்லை. அது எப்படி இருக்கும்னே தெரியாது அது. ஆனால் அந்த யந்திரத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணினதுனால தான் அங்கே ஜனாகரேஷனமும் இருக்குது, தனாகரேஷனமும் அங்கே இருக்குது. அதாவது ஜனங்களுக்கு நம்ம போய் எதா பார்க்குறோமோ அதுவாகவே நம்மளுக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். நீ என்ன மாதிரி ரூபத்தில் அவரை பார்க்குறையோ அந்த ரூபத்தில் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அவருக்கு ரொம்ப பிடிச்சது, அதாவது அவருக்கு எல்லா தெய்வத்துக்கிட்டேயுமே உண்மையாக தான் இருக்கணும். அதில் ரொம்ப ஒரு உண்மைன்னா உண்மை அப்படி இருக்கணும். அப்படி இருந்து
அவருடைய பரிபூர்ணமான ஒரு அனுக்கிரகத்தை அடைஞ்சவரால பல பேர் இருக்கு. அதில் அன்னமாச்சாரியங்கிறவர் ரொம்ப வசதி. அவர் ரொம்ப சிவபக்தராக இருந்து ஏதோ ஒரு விஷயத்தினால டக்குன்னு மாறி வெங்கடாஜலபதியினுடைய ஒரு தீவிர பக்தராக போய் 7 மலையும் நடந்தே போய் கடைசியில் அவருடைய அந்த ஆன்மா சோல் ஆகப்பட்டது வெங்கடாஜலபதியினுடைய பாதத்தில் போய் அப்படியே ஐக்கியமாயிடுது. அந்த அளவுக்கு அவர் வெங்கடாஜலபதியை நம்பி வெங்கடாஜலபதிக்கு மேலே நிறைய கீர்த்தனைகள்லாம் பண்ணியிருக்காரு. அதனால்தான் ஜனங்களுக்கு என்ன ஒரு ஆபத்து காலம் வந்தால் கூட உடனே யாராக இருந்தாலும் சரி டக்குன்னு திருப்பதிக்கு ஒரு 500 ரூபா எடுத்து வை, திருப்பதிக்கு ஒரு 5 ரூபா எடுத்து வை. அந்த திருப்பதிக்கு எடுத்து வச்சதுனாலே அவளுடைய ப்ராப்ளங்கள் 100க்கு 200% அவளுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அதனால தான் திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் உண்டு அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வெங்கடாஜலபதியை போய் எல்லாரும் வழிபடுறா. ரொம்ப சாத்விகமான தெய்வம் அவர். அதாவது இப்போ நம்ம ஒரு வேண்டுதலை மறந்து போயிட்டோம் அப்படின்னா சொப்பனத்தில் ஞாபகப்படுத்தும். நீ இதை பார்க்குறேன், நீ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேண்டுதல் நினச்சிட்டு கடைசியில் அவர் முடியே கொடுக்காம விட்டுட்டார். சொப்பனத்தில் கேட்டான், என்னப்பா எனக்கு முடி காணிக்க தரேன்னா தரவே இல்லையே அப்படி கேட்டுருவார். அதனால் யாருக்கு என்னென்ன தான் கொடுக்குறதையும் கரெக்டாக கொடுத்துருவார், தான் வாங்கிக்கிறதையும் கரெக்டாக வாங்கிட்டுருவார். அந்த மாதிரி ஒரு தெய்வம். அவரை நம்பிட்டா போகிறோம், நிச்சயமாக அந்த காரியம் சக்ஸஸ். இன்னொன்று சொல்லுவாங்க சார், இப்போ திருப்பதி நீங்கள் கிளம்பணும்னு நினச்சா முடியவே முடியாது, பல முயற்சிகள் நீங்கள் பண்ண அவர் கூப்பிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு வாஸ்தவமான விஷயம்? எத்தனையோ பேர் திருப்பதி கிளம்பணும்னு கிளம்புவா, ஏதாவது ஒரு நிர்பந்தம் வந்துடும், போக முடியாமல் போயிடும். அதனால் திருப்பதி போகணுன்னா அவர் அனுக்கிரகம் இருக்கணும். அது மாதிரி அவருடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் நம்ம திருப்பதிக்கே போக முடியும். அந்த மலைப்பகுதியெல்லாம் இப்போது கவர்மெண்ட் அவங்களுக்கு, அதாவது கவர்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி யாரும் பண்ண முடியாது. மலையில் இப்போ கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 15 மணி நேரம் உங்களுக்கு தரிசனத்துக்கு டைம் ஆகுதுன்னா கூட அங்கங்கே உங்களுக்கு வாட்டர் கேன்லாம் வச்சு, அங்கங்கே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் வச்சு, அந்த மெயின்டனே அது தனி. அதாவது அதுக்கு மேலே சேஷ தீர்த்தம்னு ஒன்று உண்டு. அதுக்கு மேலே ஆகாசகங்கை டேம்லாம் இருக்குது. அங்கெல்லாமே உங்களுக்கு வெங்கடாஜலபதியினுடைய ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதனால் அவருக்கு அப்படி அந்த சேஷ தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய ஜலங்கள்லாம் எடுத்துகிட்டு அவருக்கு திருமஞ்சனங்கள்லாம் பண்ணி, அதாவது எதுக்கு திருமஞ்சனங்கிறது பண்ணுறோம் அப்படின்னா அந்த உக்ரங்கள் குறையறதுக்கு தான் திருமஞ்சனங்கிறது பண்ணுறது, குளிர வைக்கிறதுக்கு. அதாவது அவருடைய உடம்புல தான் இந்த உலகம் பிரபஞ்சமே இருக்குது. அதுதான் அவர் அப்பப்போ இந்த திருமஞ்சனங்கள்லாம் சொல்லி காப்பெல்லாம் சந்தன காப்பெல்லாம் வச்சு அவருக்கு அப்படிலாம் பண்ணுறதுனால தான் இந்த அண்டமாகப்பட்டது உலகமாகப்பட்டது குளிர்ந்து அவர் நம்மளுக்கு அனுகிரகங்கள்லாம் நிறையா பண்ணுறார். அப்படிங்கிறதுக்கு தான் திருப்பதிக்கு நிறையா போகிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கு தான் நம்மளுக்கு மாதம் வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை 4 சனிக்கிழமையும் எல்லோரும் இங்கே வீட்டில் இருந்தபடியே வெங்கடாஜலபதிக்கு சமாராதனைன்னு ஒன்று பண்ணுவாள். அதாவது பழைய நல்ல கிராமாந்திரங்களில் தீப சமாராதனைன்னு ஒன்று பண்ணுவாள். இந்த உரல் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் விளக்கு ஏற்றுறது. அதை கொண்டு அதை சுத்தம் பண்ணி அது மேலே அந்த கோமயத்தை வச்சு அதில் ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக பசு நெய்யை விட்டு அதில் ஒரு திரி மாதிரி போட்டு அதை ஏற்றி அது தீப சமாராதனைன்னு பேர். அது மாதிரி அது ரொம்ப அதே மாதிரி தான் அவர் எப்படி திருப்பதியோ அவருக்கு அண்ணா தான் உப்பிலியப்பன் கோயில். இந்த உப்பிலியப்பன் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் இந்த திருவோண நட்சத்திரம் சிரவண நட்சத்திரத்துக்கு கையில் தீபம் எடுத்துன்னு வருவார். அவர் ரொம்ப 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 விசேஷமான ஒரு தீபம் அது. அதை எடுத்துகிட்டு வரும்போது அவள்கிட்ட நம்ம சொல்யூஷன் கேட்டால் அப்படியே சொல்லுவாள். மாதிரி இது நடக்கணும் அது நடக்கணும்னா என்ன பண்ணணும். ஏதாவது அந்த ஊரில் திருப்பதியில் இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு பேர் வராக புஷ்கரணின்னு பேர். உப்பிலியப்பன் கோயில் இருக்கிறதுக்கு பேர் பகலிரா பொய்கைன்னு பேர், அகோராத்திர புஷ்கரணி. எப்போ வேணால் அதில் ஸ்நானங்கள் பண்ணலாம், குளிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சில இடங்கள்லாம் அஸ்தமிச்சதுக்கப்புறம் குளிக்க மாட்டேன். அதில் அந்த வராக க்ஷேத்திரமும் இந்த பகலிரா பொய்கைன்னு சொல்லக்கூடிய அகோராத்திர புஷ்கரணி தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் இவருக்கு லவணவர்ஜித வெங்கடேச பெருமாள்னு பேர். யாருக்கு? உப்பிலியப்பன் கோயில் இருக்கிறவருக்கு தன்னப்பார் ஒப்பில்லாப்பர்னு வெங்கடாஜலபதியுடைய அண்ணா அவர். நல்லா பேர்பட்ட ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு கோவில். நம்மளுக்கு சவுத் சைடில் கும்போணத்தில் இருக்குது.
அது ஆந்திர பிரதேசத்தில் ரொம்ப வசதியாக இருக்கக்கூடிய கோவில். கட்டாயம் ஆயுஸில் ஒரு தடவையாவது திருப்பதிக்கு போயிட்டு வரணும். திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு திருப்பங்கள் நிறையா வரும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் எல்லாரும் திருப்பதியை நோக்கி போகிறா. அதாவது ஒரு ஏழையாக பார்த்தா ஏழை, பணக்காரனாக பார்த்தா பணக்காரன், அந்த மாதிரி ஒரு சுபாவம் உள்ளவர் அவர். நம்ம நீங்கள் சொல்கிறாப்புல பணக்காரனாக இருக்கிறவன் வைர கிரீடம் சாத்துறேன்பா, தங்கத்தில் சாத்துறேன்பா. நீ ஏழை ரூபா வச்சா போதும், அவரை மனசில் நினச்சாலே போதும். அதாவது ஏன் கோவிலுக்கு போகிறோம்? ஒரு மன நிம்மதிக்கோ மற்றும் கோயில் நம்மளுக்கு செல்ஃப் டிக்னிட்டி இல்லை. இப்போ தான் சொல்கிறாப்புல வருஷம் எல்லாரும் மலைக்கு மாலை போட்டுக்கிறார். அப்போ அவரை சுற்றி இருக்கிறவள்லாம் நினைப்பா, இந்த 48 நாள் இருக்கிற மாதிரி இவன் லைஃப் முழுக்க இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைப்பா இல்லையா? அந்த 48 நாளில் கடும் விரதம்னா, அதாவது புலனடக்கம் தான் ரொம்ப முக்கியம். விரதத்துக்கே ரொம்ப முக்கியம் என்னென்னா புலனடக்கம் ரொம்ப முக்கியம். தூங்கக்கூடாது. மத்தியான வேளையில் தூங்கினாலே நம்முடைய விரதங்கள் பங்கம் ஆகிடும்னு சொல்லப்பட்டு. அதே மாதிரி விரதத்தில் நம்மளுக்கு எதை சாப்பிடலாம், பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கு விரதங்கள். அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 48 நாள் இவன் எப்படி ரொம்ப கடுமையாக இருக்கானோ அது லைஃப் டைம் முழுக்க நம்மளுக்கு இருந்துடுச்சுன்னா நம்மளுக்கு பகவானுடைய அனுகிரகங்கிறது கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம செல்ஃப் டிக்னிட்டிங்கிறது குறைஞ்சிருக்கிறதுனால தானே கோவிலுக்கு போகிறோம். இப்போ கோவிலுக்கு போனால் என்ன பண்ணுறான், எல்லாரும் டக்குன்னு போயிட முடியுமா? போக முடியாது. தான் கோவில் வாசல்லே டேப்லாம் வச்சுருக்கா, கை காலெலாம் லம்பி சுத்தங்கள்லாம் பண்ணிட்டு கோவிலில் போனோடனே முதல்ல பிள்ளையாரை பார்க்கணும், துவஜஸ்தம்பத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணணும், அப்புறம் பரிவார தேவதைகள் பார்க்கணும், சுவாமியை பார்க்கணும், கற்பூர ஆரத்தி பார்க்கணும். கோவிலில் வாங்கக்கூடிய விபூதியை கீழே போடக்கூடாது, அதெல்லாம் மருந்து இல்லையா? அதனால தான் கோவிலில் வாங்கக்கூடிய விபூதியோ குங்குமமோ பிரசாதத்தை அங்கேயே போட்டுறாதேங்கிறது தான் வீட்டுக்கு எடுத்துன்னு தூணில் கொட்டிடுவாங்க. அதான் சிவன் கோயிலில் போனால் ஏன் உட்காந்துட்டு வரக்கூடாது, உட்காந்துட்டு வரணும். உட்காந்துட்டு போது நம்ம உடம்ப தட்டிட்டு தான் வரணும். சிவனுடைய நம்ம உடம்புல சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய மண்ணு கூட நம்மளுக்கு ஒட்டிக்கக்கூடாது அவங்க உடம்புல. அதுக்காக தான் சிவன் கோயில் ஒரு 10 நிமிஷமாவது உட்காந்துட்டு வரணும் அப்படின்னு நிறையா கோவில் போய் பக்தி பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம். அவ்வளோ சீக்கிரம் நம்ம சும்மா கோவிலில் போய் கதை பேசுறது, கோவிலில் போய் வம்பு பேசுறதுங்கிறதுக்கு போனால் சரிப்பட்டு வராது. இப்போ கிராமத்தில் நீங்கள் சீர்காழி பக்கங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறையா ஏழை குடும்பங்கள்லாம், கரண்ட் இல்லாத குடும்பங்கள்லாம் கோவிலில் போய் படிப்பான். நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த சீர்காழி சட்டநாதர் கோயிலெலாம் போய் அப்படியே ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பசங்கள்லாம் அந்த கோவில் வெளிச்சத்தில் போய் படிக்கக்கூடிய பசங்கள்லாமும் இருக்கா. அதாவது நம்ம வே ஆஃப் அப்ரோச் தானே, நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தானே பொறுப்பு. அதை பொறுத்து தானே நம்மளுக்கு. அதுக்கு தானே கோவிலில் போனால் எல்லா விதமான ஒரு விஷயங்களையும் மறந்துட்டு பகவான் ஒருத்தர் தான் அப்படிங்கிறதுக்காக தானே நம்ம இப்போ கோவிலில் போனால் கூட செல்ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்க முடியல. அதுக்கு தானே கோவிலில் உள்ள நுழையும் போதே சில இடங்கள் என்ன பண்ணுறா, செல்ஃபோன் ப்ரொவைடர்னு எதுக்கு போடுறோம். அங்கே போயாவது நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் ஒரு ஃபோன் வராது. நம்ம கோவிலில் போய் சுவாமி பார்க்கலாங்க போது அப்போ ஏதாவது அன்வான்டான கால்ஸ்லாம் வரும். அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு தானே நம்ம கோவிலில் போனோம். இல்லை இப்போ திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நீங்கள் ரூமை விட்டு வெளியில் வரும்போதே செல்ஃபோன்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவளுக்கு தெரியும் செல்ஃபோன் விக்கிரகத்தை படம் எடுத்துருவான் அப்படிலாம் தெரியும். பொதுவாக இந்த விக்கிரகங்களை படம் எடுக்கிறதுங்கிறதே ரொம்ப நம்ம சொல்லலாம், நேராக போக முடியாமல் இருக்கிறதுனால இது மாதிரியா உள்ள பார்த்தா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். பழைய நல்ல விக்கிரகங்களை ஃபோட்டோ எடுக்கவே விட மாட்டான். நீங்கள் இன்றைக்கும் சிதம்பரத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு சாநித்தியம் குறைஞ்சி போயிடும். ஃபோட்டோ எடுக்க சாநித்தியம் குறையாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சில விதிமுறையெல்லாம் வச்சுருக்கேன் வழிபடுறதுக்கு. கோயிலில் சும்மா போய் பார்த்தோம், சுவாமியை பார்த்தோம், சுற்றிட்டு வந்தோம்னா அப்படி இருக்கக்கூடாது. போனால் அந்த கோவில் என்ன விசேஷம், அந்த தல வரலாறு தெரிஞ்சுக்கணும், அந்த கோவில் என்ன ஸ்தல விருட்சம் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே இப்படி தெரிஞ்சுட்டு போனால் தான் அப்படி போனால் தான் நம்மளுக்கு கோவில் போனதுக்கு உண்டான முழு எஃபெக்ட் கிடைக்கும். முழு திருப்தியும் அப்புறம் தான் இருக்கும். திருப்தி கிடைக்கும், எஃபெக்ட் கிடைக்கும். கண்டிப்பாக. இப்போ திருப்பதி மாதிரியே இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டில் பழனிக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் திருச்செந்தூருக்கு இப்போ அதிகமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது எதனால? ஏன்னா செல்வம் சேரணும்னு வெங்கடாஜலபதியை நாடுறாங்க. திருச்செந்தூருக்கு இவ்வளோ கூட்டம் போகிறதுக்கான காரணம் என்ன? அதாவது சிவனுடைய ஒரு புத்திரன் தான் இந்த முருகப்பெருமான். முருகப்பெருமான் எல்லா விதமான பர்பஸுக்கும் அவரை வழிபடலாம். அதில் முதல் பர்பஸ் என்ன அப்படின்னா, குடும்பம் தழைக்கணும் அப்படின்னு சொன்னால் முருகக்கடவுளை தான் வழிபடணும். அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த அஷ்டோத்திரத்திலேயே கடைசியில் சொல்லும்போது வம்சவிருத்தி கராய நமகான்னு ஒரு நாமாவளியே உண்டு அவருக்கு. அதாவது நீங்கள் இந்த காஞ்சிபுரம் உள்ளுக்குள்ளே இந்த இன்டீரியராக இருக்கக்கூடிய கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவன் நிறைய பேருக்கு திருத்தணி முருகன் தான் குலதெய்வமாக இருப்பாள். குலதெய்வமாகவே திருத்தணி முருகன் தான் இருப்பா. சில பேருக்கு மயில முருகனாக இருப்பா. இப்போ வைத்தீஸ்வர சுவாமின்னு நம்ம சொல்கிறோம்.
மாயவரத்துக்கு போகிற வழியில் வைத்தீஸ்வரன் வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயிலில் முருகன் ரொம்ப விசேஷம். முத்துக்குமார சுவாமின்னு சொல்கிறோம். அங்கே வந்து அங்காரக க்ஷேத்திரம், அது ரொம்ப விசேஷமான ஒரு க்ஷேத்திரம். திருச்செந்தூரை எல்லாரும் ஏன் பேஸ் பண்ணி போகிறா அப்படின்னு சொன்னால், பரமேஸ்வரனுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய ஆதிசங்கர பகவத் பாதாள் அவருக்கே ஒரு தடவை வயத்து வலி வந்துடுச்சு. அப்போது திருச்செந்தூரில் போய் தான் அவர் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்லோகம், 35 ஸ்லோகங்கள் அவர் பண்ணுறார். அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை பாராயணம் பண்ணி அவருக்கு வயத்து வலி நிவர்த்தி ஆச்சுன்னு பேர். இன்றைக்கும் அந்த ஊரில் விபூதி ரொம்ப விசேஷம். அந்த ஊரில் அந்த இலையில வச்சு கொடுப்பாங்க. ஆமாம், அந்த விபூதி பச்சலைன்னு பேர், பன்னீர் விபூதின்னு சொல்கிறது. அது முருகனுக்கு சாத்தப்பட்டு அதை மக்களுக்கு கொடுப்பா. அதை வாங்கி வயத்தில் தடவிண்டாலே அல்சராக இருக்கட்டும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் உங்களுக்கு அங்கே நிவர்த்தி ஆகிடும்னு சொல்லியிருக்கு. அதனால தான் அங்கே திருச்செந்தூரில் செந்தில்நாதனை பார்க்குறதுக்கு இத்தனை விதமான ஜனங்கள் வேண்டியிருக்கா. பட் இப்போ ஒர்க் நடக்கிறது போல் இருக்கு. அதாவது சூரபத்மனை வதம் பண்ண இடம், அதாவது சிக்கல் சிங்காரவேலன் அங்கே அம்மா கிட்ட வேல் வாங்குறார், இங்கே சூரபத்மனை வதம் பண்ணுறார். அதனால தான் முருகனுக்கு அங்கே வேர்த்து கொட்டும். அந்த அம்மா கிட்டேருந்து அதை வாங்கும்போது ஒரு எக்ஸைட் ஆகிடுறாரு. அதாவது அம்மா கிட்டேருந்து ஒரு வீரவேல் வாங்கும்பொழுது அவர் முருகனுக்கு யாரும் மெய்காப்பாளராக இருக்கா அப்படின்னு சொன்னால் வீரபாகுன்னு சொல்கிறார். நீங்கள் மயிலத்தில் போய் பார்த்தீங்கன்னா வீரபாகுவுக்கு தனி சன்னதியே உண்டு. மயில முருகன் ரொம்ப விசேஷம். ரொம்ப அதாவது அந்த காலத்துலலாம் எப்படின்னு கேட்டாக்கா, இந்த முருகனுக்கு ரொம்ப சுலபமான ஒரு நைவேத்தியம் அவருக்கு தான் இருக்கிறதுலையே. ரொம்ப சுலபமான ஒரு நைவேத்தியம் யாருக்குன்னா முருகனுக்கு தான். என்னென்ன வெறும் தெனமாவும் செவ்வாழையும் வச்சு விட்டா முருகனுக்கு நம்மளுக்கு வாழ்நாள் என்ன தேவையோ அத்தனையும் அள்ளி கொடுத்துட்டு போயிரு. அதனால தான் ரொம்ப குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கிற இடம்னு ஒரு பழமொழியே உண்டு. தமிழை வளர்த்தது அவர் தான். சங்கத்தமிழ் வளர்க்கறதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். அதனால தான் ஔவை பாட்டியை ரொம்ப முருகன்கிட்ட ரொம்ப பிரியமான ஒரு பக்தியாக இருந்து அவள் வந்து தமிழில் ஆத்திச்சுடின்னு சொல்லக்கூடிய அன்றாடமாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியதெல்லாம் அவள் தான் பண்ணி. அதனால் முருகப்பெருமானுக்கு 6 படை வீடும் ரொம்ப வசதி தான். பட் நீங்கள் சொல்கிறப்பல அந்த திருச்செந்தூர் இன்னும் கொஞ்சம் உக்ரம் ஜாஸ்தி. உக்ரம்ங்கிற சென்ஸ் என்ன, ரிசல்ட் உடனே வந்து. ஏன்னா பகவத் பாதால் நேராக போய் அவர் பாடியிருக்கிறார் சமுத்திரத்தில். அங்கே நேராக போய் பாடி சூரபத்மனை வதம் பண்ணது. இந்த ஸ்கந்த சஷ்டிக்கு பல கோடி பேர் இருப்பார். இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிருபானந்த வாரியாருக்கு ரொம்ப பிடிச்ச, அவருக்கு முருகன் தான் இன்னொரு தெய்வம் தெரியாது. அவர் மகாபிரிவா கிருபானந்த வாரியாரை 64வது நாயன்மார்கள்னே சொல்லிட்டார். ஏன்னா முருகனை எப்படி உபாசிக்கணும் இந்த கலியுகத்தில் அப்படிங்கிறத அவர்கிட்டையும் ஔவை பாட்டிகிட்டையும் தான் தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் அவள் 2 பேரும் முருகனை அப்படி எளிமையான கடவுளாக அவளை பூஜை பண்ணி அவள்கிட்டேருந்து அனுகிரகத்தை வாங்கிக்கிறது, பிரசாதத்தை வாங்கிக்கிறதுங்கிறது அவள் 2 பேரும் தான் உலகத்துக்கு எடுத்து காமிச்சா. அதனால தான் முருகப்பெருமானுக்கு வந்து அவ்வளோ ரொம்ப ஒரு விசேஷம். அதனால் முருகனை எவ்வளோக்கு எவ்வளோ வியாபாரத்துக்கு ரொம்ப விசேஷம். அதாவது வியாபாரம் ஆரம்பிக்கிறவா, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவா, அவளுக்கெல்லாம் வந்து முருகனை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வழிபடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு பிஸ்னஸில் ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ திருப்பதி போயிட்டு வந்தால் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் கண்கூட பார்த்த மாற்றம் ஏதாச்சும் இருக்கா? இருக்கே. எனக்கு ஒரு தடவை இந்த கால் ஆப்ரேஷன் ஆகி நான் வேண்டின்னு இருந்தேன். நான் கொஞ்சம் லேட் பண்ணிவிட்டேன். ஆனால் நடக்க விட்டார், என்னை நடக்க விட்டார். நடந்து வந்து என்னை வந்து பாரு, நான் வேண்டின்னு தான் இருந்தேன். கீழேருந்து மேலேருந்து நடந்து வரேன் அப்படின்னு கிட்ட போயிட்டு இல்லை லேட் பண்ணதுனால திரும்பி 2ஆம் தடவை வரும்படியாக இருந்தது. அதனால் எதுக்கு சொல்ல வரேன், இதை யாராக இருந்தாலும் அவருக்கு வசூல் பண்ணணும் தான். அவர் என்ன தேவையோ, நீ என்ன வேண்டின்னு மறந்து போயிட்டாலும் அதை ஞாபகப்படுத்தி அவர்கிட்ட வாங்கிட்டுருவார். அதனால் அவருக்கு வந்து நிறைய பேர் ஜனங்க மறந்து போயிட்டா கூட சொப்னத்தில் வந்து ஞாபகப்படுத்தி என்னை வந்து நீ வந்து பார்க்க வர என்னையே வரலையேன்னு அப்படி தன்னுடைய காணிக்கையை தானே வாங்கிட்டுருவார். இப்போ திருப்பதிக்கு போகணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள், ஒரு வழிமுறை இருக்கா திருப்பதிக்கு போகிறதுக்கு, அவரை வழிபடுறதுக்குன்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கா? அதான் எல்லா கோவில்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படிதான் அவரையும் திருப்பதியும் வழிபடுறோம். பட் இப்போ உங்கள் ஜனங்களுடைய நடமாட்டம் ரொம்ப அபரிமிதமான முறையில் இருக்கிறதுனால மினிமம் ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரம் ஆறுதுங்க திருப்பதி சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு. நம்ம உள்ள நுழையும் போதே ஜெரகண்டின்னு சொல்லிகிட்டே இருப்பான். அதாவது அதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டில் கிளம்பும்போது மனசில் இத்தனை பிரார்த்தனை வச்சுட்டு இருப்போம். வெங்கடாஜலபதிகிட்ட போய் இத்தனை பிரார்த்தனையும் நம்ம கொட்டணும்னு. அவர் கிட்ட போகும்போது எல்லாமே மறந்து போயிடும்.
அவரை பார்த்த உடனேவே நம்ம என்ன சொல்ல வந்தோங்கிறதே மறந்து போயிடும். அதுக்கப்புறம் வெளியில வந்து தான் ஞாபகம் வரும். அச்சச்சோ, இதெல்லாம் சொல்லணும்னு வச்சிருந்தேன். இதெல்லாம் நான் தான் சொல்றேன். ஏன்னா அவன் கும்பல தள்ளிட்டே இருப்பான். அவன் ஒரு 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 2 செகண்ட் நிம்மதியா பார்க்க முடியாது அவரை. அதனால என்ன ஆகும்னா, நம்ம வேண்டுதல் என்னெல்லாம் இது பெருமாள்கிட்ட போய் இது கேட்கணும், அது கேட்கணும், அது கேட்கணும், அது கேட்கணும், ஒரு 200 லிஸ்ட் மனசுல போட்டு வச்சிருப்போம். அது அத்தனையுமே மறந்து போயிடும். மெஸ்மரைசிங் ஆயிடும். அவரை பார்த்துட்டு வெளியில வந்த உடனே தான் இத்தனை விஷயங்கள் ஞாபகம் வரும். அடராமா இதெல்லாம் நம்ம விட்டுட்டோமே அவர்கிட்ட பார்க்கறதுக்கு. பட் அங்கேயே பிரார்த்தனை பண்ணிப்போம். அந்த மலைக்குள்ளேயே பிரார்த்தனை அதான் சொல்றேனே, மலையில தான் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இருக்கிற இடத்துலேருந்து வெங்கடாஜலபதியை மனசார நம்ம நினைச்சோமே ஆனா நிச்சயமா நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பார். அதுதான் வெங்கடாஜலபதி. இடம் முக்கியம் இல்லை, மனம் தான் முக்கியம். மனசு முக்கியம். அதாவது நீ வைக்கிற கோரிக்கை அதர்மம் இல்லாம இருக்கணும், தர்மத்தை சார்ந்த கோரிக்கையா இருக்கணும். இப்போ இன்னொருத்தனை அடிச்சு எனக்கு 50,000 பண்ணோம்னா அதெல்லாம் சரிப்பட்டு வருது. அதை சுவாமி செவியே சாய்க்க மாட்டார். எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு செவி சாய்ப்பார் சுவாமி. முருகனுக்கு ஒன்று சொன்னீங்க, செவ்வாழையும் தினைமாவும் வறுத்தா போதும். இதுவே ஒரு பெருமாளுக்கு வந்து இந்த விஷயம் கொடுத்துட்டா போதும், அவர் உங்க பக்கத்திலே வந்து நிப்பாருன்னு எது சொல்லுவாரு? பெருமாளுக்கு துளசி வச்சா போதும். அதை தான் கிருஷ்ணர் சொல்றாரு. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. அதாவது எல்லாரும் அம்பானி ஆயிடுவாள்னா இருக்கிறவா வந்து நிறைய லேக்ஸ் கணக்கில் க்ரோஸ் கணக்கில் பெருமாளுக்கு செய்வாள். பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததுன்னா துளசி தான் ரொம்ப உகந்தது. ஒரு துளசி, அது பேர் திருத்துழாய் அப்படின்னு சொல்லுவாள். அந்த துளசியை பெருமாளுடைய பாதத்தில் போட்டால் நீ என்ன கேட்குறியோ கொடுத்துருக்கூட. அந்த துளசிக்கும் பில்வத்துக்கும் தான் உலகத்தில் நிர்மால்யம்ங்கிறதே கிடையாது. நிர்மால்யம்னா என்னென்னா, இப்போ முதல் நாளைக்கு பூஜை பண்ணி மறுநாளைக்கு அந்த பூவை எடுத்தால் அதுக்கு பேர் நிர்மால்யம்னு பேர். துளசியும் பில்வத்தையும் பூஜை பண்ணினதே திரும்பி எடுத்து பூஜை பண்ணலாம். அந்த துளசிக்கும் பில்வத்துக்கும் அது ஒரு தனி ஒரு விசேஷமான ஒரு அந்தஸ்து உண்டு. அதனால் வெங்கடாஜலபதிக்கு துளசியை வச்சா திருத்துழாய்ன்னு பேர். அந்த துளசியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ விசேஷமாக நம்ம சுவாமிக்கு ஆஞ்சி இந்த சுவாமிக்கு நம்ம துளசியை போடுறோமோ நிச்சயமாக வந்து நம்மளுக்கு சுவாமி என்ன வரன்னு கேட்குறோமோ அதை கொடுத்துட்டு போயிடுவார். அதான் வெங்கடாஜலபதியினுடைய ஒரு சிறப்பு அம்சம். இவ்வளோ நேரம் திருப்பதி எப்படி போகணும், அப்படி வந்து பெருமானை வழிபடணும், அதே மாதிரி திருச்செந்தூருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படின்னு பல விஷயங்களை கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ரொம்ப.